பிரணவத்தின் நாயகனாம் உள்ள கோயிலிலே உறைந்திருக்கும் உன்னதமான முருகப்பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளின் கருணையும் முருகப்பெருமானுடைய திருவருளும் என்றும் முன்னிற்க, நல்லவையெல்லாம் நடக்க, தீயவைகளெல்லாம் அழிய, நல்லதே என்றும் நடக்க வேண்டும். வணக்கம். ஒரு ரொம்ப நாளாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 2 மகள், ஒரு மகன் வந்து அந்த வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான். 2 பொண்ணு, கணவன் இல்லை. இந்த அம்மா தான் எல்லா குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே 2 பெண்களுக்கும் கல்யாணம் ஆகிடுது, இவருக்கும் திருமணம் ஆகிடுது, அந்த ஆண்மகனுக்கும் திருமணம் ஆகிடுது. 2 பெண்ணினுடைய வாழ்க்கையும் சரியில்லாமல் போயிடுது, 2 பேருடைய கணவனும் சரியில்லாமல் போயிடுறாங்க. அதனால் ஒரு பொண்ணு பிரிஞ்சும் ஒரு பொண்ணு வாழ்ந்தும் வாழாமல் இருக்கக்கூடிய தன்மையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் அந்த 2 பெண்களும் அம்மா கூட போயிடலாம், அம்மாவும் இருக்காங்களே, அம்மா கூட போயிடலான்னு அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அம்மா பொண்ணுங்களை விட்டுற முடியுமா? வர வச்சு அவங்களும் சரி இருங்க, நம்ம விதி என்ன பண்ணுறது, தலையெழுத்து இப்படிலாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்க, அந்த ஆண்மகன் இருக்கார் பாருங்க, அவர் முதல்ல எல்லாரும் வெளில போங்க, யாரை, அம்மாவை, கூட பிறந்த பிள்ளைய 2 பேரையும் வெளில போயிடுங்க, உங்களையும் வச்சு என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா, அந்த தாய் தான் அந்த வீடை கட்டின தாய், அந்த தாய் தான் எல்லாத்தையும் சுமந்து செய்த தாய், அந்த தாய் அந்த பிள்ளைங்க எங்கே போகும்? இங்கே என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வெளியில் போனால் அந்த பெண்களுடைய நிலைமையும் அந்த தாயினுடைய நிலைமையும் எப்படி இருக்கும்? இதில் தாய்க்கு என்ன, இதில் தாய்க்கும் அந்த கூட பிறந்தவங்களுக்கும் அது என்ன பாவமா கர்மமா, அது எதில் சேருகிறது? அப்போ அந்த பையன் அனுப்பி விடுகிறானே, அவன் எந்த பாவத்தை சுமக்க போகின்றான்? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். அதுக்குள்ள ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்காகவும் கேட்கணும் சாமி. வீட்டுக்கார் பேர் சொல்லுங்கம்மா. அன்பழகன். சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கு இப்போ 26 ஸ்டார்ட் ஆக போகுது சாமிஜி. என்னம்மா? 26. 26? ஆமாங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. இப்போ இடம் வாங்கலான் இருக்கோம் சாமிஜி, ஆனால் செட் ஆகவே மாட்டேங்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. சரி, என்ன மாதிரி பிரச்சனை வருது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ இடம் வாங்கணும் அவ்வளோதானே? இடம் வாங்கணும், அதுவும் இல்லாமல் எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சாமிஜி. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் நான் பேச போக இருக்கேன், ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல அது. சரி சரி சரி. அது மூலயமா எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. சரி, வீடு வாங்கணும்னா என்ன தொழில் பண்றாரு அவரு? அவர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு சாமிஜி, ஐசிஐசி பேங்க்ல. இங்க பாருமா, உங்க காதல் உண்மையானதுன்னா கருத்து வேறுபாடு வரக்கூடாது. சரிங்க சாமிஜி. உங்க காதல் பொய்யா இருந்தா கருத்து வேறுபாடு வரும். வெரி சிம்பிள். இது இந்த கருத்து வேறுபாடுங்கிறது எங்கேருந்து வருது? நமக்குள்ள இருந்து தான் வருது. அதை முதல்ல நீங்க மாத்திக்குங்க. யாருக்கிட்ட தப்பு இருக்கோ பார்த்து ஒருத்தர் விட்டு கொடுத்து திருத்திக்குங்க. அதுக்கு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். நீ சிங் மந்திரம் படிச்சுக்கிட்டே வா, அந்த மந்திரம் படிச்சாலே அந்த கருத்து வேறுபாடு போயிடும். புரியுதா? இணையதளத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருமா, வீடு அமையறதுக்கு என்ன பண்ணணும்னு அதுல இருக்கு பாருமா. இல்ல சாமிஜி, எல்லா இடமும் போய் பாக்குறோம், ஆனா எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது. இல்ல கண்ணு, நான் சொன்னது நீ சரியா கேட்கல. இணையதளத்துல யூடியூப்ல போயிட்டு நீ சஞ்சீவி ராஜாசாமின்னு போட்டினா வீடு அமைய அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல இருக்கும் பார். அதை செய்து அதுல என்ன செய்ய சொல்லியிருக்கோன்னா அதை செய்தினா அமைஞ்சிரும்மா. சிங் மந்திரம் படிமா, கருத்து வேறுபாடு இல்லாம இருங்கம்மா. நல்லதுமா, நல்லதுமா. ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சேத்தியா தோப்புல இருந்து பேசுறோம் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கு, சொல்லுங்கம்மா. என் பேர் மதியழகி சாமிஜி. எங்க பையன் மணிமாறனுக்காக கேட்கறேன்.
மணிமாறன் என்ன வயசாச்சுமா? 23ங்க சாமிஜி. என்ன முடிச்சிட்டாரா காலேஜ்? பிஇ முடிச்சிட்டாங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. சும்மா 1 இயரா பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. நல்ல சரி. இடத்துல ஜாப் கிடைக்கணும். சரி சரி சரி. அதுக்கு தாங்க சாமிஜி. அது அம்மா. ரயில்வே இதுல எழுதி போட்டிருக்காங்க. அதுலயும் ஒன்றும் கிடைக்கணும். இல்லைம்மா, நான் நீங்கள் இணையதளத்தில் போய் பாதியில் நிறுத்தாதீங்கன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. ஆமாங்க சாமிஜி. அதை கேட்க சொல்லுங்கம்மா. இப்போ அதுலேயே பாருங்கள், கமெண்ட்ஸ்லேயே தெரியும் எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க பாருங்கள். அதை செஞ்சு நான் வேலைக்கு போனேன்னு அதை செய்ய சொல்லுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இல்லைங்க சாமிஜி, பேர் கரெக்டா இருக்குங்களா? உங்க ஆசீர்வாதம் வேணும். மாறன்னு வரக்கூடாதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் மாத்திரம். அவருனா மக நட்சத்திரமா அவரு? இல்லைங்க சாமிஜி, நாங்களே தமிழ் பேர் வேணும்னு வச்சேன். பூரட்டாதி கும்பராசி சார். பூரட்டாதினா அப்போ வேணாம்மா, அது கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுமா. என்னங்க பேருங்க சாமிஜி வைக்கலாம்? தீபராஜன் வச்சுக்க சொல்லுங்கம்மா. தீபராஜன். ம், அவனுடைய வாழ்க்கை எப்படி சாமி? நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வாழ்க்கை நம்ம இதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனித்தனியாக சொல்லி 27ல் கல்யாணம் அல்லது 27 to 30 கல்யாணம், அதுக்கு 33க்கு மேலே வளர்ச்சி, 37 மேலே நல்லா இருப்பாருமா. சரிங்க சாமிஜி. நாங்க அது பாராயணம் வந்தோம் சாமிஜி. அதுக்கு மறுவாரமே எங்களுக்கு பையனுக்கு பிரைவேட்ல கூப்பிட்டாங்க சாமிஜி வேலைக்கு. கண்டிப்பா அது அகண்ட பாராயணம். அது உண்மையா வழிபடும் போது அது தோல்வியை கொடுக்கறதே இல்லைம்மா யாருக்குமே. நம்பிக்கையா வந்துகிட்டு இருக்காங்க சாமிஜி. கண்டிப்பா அவரும் கண்டிப்பா. வந்தாப்புலங்க சாமிஜி. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க, வந்து அவனால நல்லா கேட்க இருங்கம்மா, முடியாதுங்க சாமி. நல்லா இருங்கம்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ சார். அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? அப்பா எனக்காக தான் பேசணும் சார். என்ன பேருமா? என் பேர் மாலா. மாலாம்மா, என்ன வயசாச்சும்மா? எனக்கு 34 ஆகுது. சொல்லுங்கம்மா, பிரச்சனை இல்லாத இருக்கீங்களா? சாமிஜி, என்னால இருக்கவே முடியல சாமிஜி. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமிஜி. சொல்றேம்மா, எல்லாமே பிரிஞ்சு பிரச்சனை இருக்கு. இருந்தும் பிரிஞ்சு இருக்கா மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காமா? ஆமா சாமிஜி. இல்ல பிரிஞ்சிட்டீங்களா? இல்ல பிரியற மாதிரியே இருக்கு. எங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இல்லைம்மா, அது அப்படி தான் வரும். அதுக்கு தான் நான் எடுத்த உடனே சொல்லிட்டேனேம்மா. இது வந்து வருமானமும் குறைச்சிருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும், எதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. இதில் உறவு பகையாகும், பெத்த வீட்டில் கூட பிரச்சனைகளை கொடுக்கும்மா. கண்டிப்பா. ஆமா சாமிஜி. ஆமாம்மா. அது அது இது இது எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே கொண்டு போகும்மா. ஊர்ல வீடு கட்டின சாமிஜி, அங்கேயும் வாடகை வராம சேல்ஸ் பண்ணவும் முடியாம 3 வருஷமா பூட்டியே கிடக்கு சாமிஜி. அதுக்கப்புறமா வீட்டுல எங்க வீட்டுக்காரரும் எனக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராதும்மா, பிரச்சனையாக தான்மா இருக்கும். பாசமே இல்ல, என் மேல பாசமே இல்ல. அப்ப எங்கேயாவது போயிடலாமா, இறந்து போயிடலாமா, 2 ஆம்பளை பசங்க வச்சிருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மாலாம்மா, சொல்லுங்க அப்பா. பிரச்சனைக்கு செத்து போகணும்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்கம்மா. இல்லப்பா, எனக்கு அப்படி தோணுது. எனக்கு நோ மேலாம்மா, அதெல்லாம் இது என்ன சாதிக்கிறக்கூடிய நல்ல அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். செத்து போகிறது தான் ஒரு முடிவான. உங்கள் பிரச்சனையோட நிறைய பிரச்சனை இருக்குமா, என்ன யோசிச்சு பாருங்க. நான் நிறைய சொல்லுவேன். என்ன இப்போ கூட சொன்னேன் பாருங்க, 2 பசங்க வாழ்க்கை சரியில்லை, அம்மா வெளில போகணும், பையன் சொல்கிறான், அந்த குடும்பம் என்ன பண்ணும்? இல்லை, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, உங்கள் அப்பா உங்கள் வழியில் தாத்தா இருந்தார்ல, அவர் வந்து அப்பா கூட இருந்தாரா இல்லை தனியாகவே இருந்தாங்களா? அவங்க தனியா இருந்தாங்க. அந்த அது சொல்கிறேம்மா, அந்த தனியாக இருக்கும்போது உங்கள் அப்பா போய் கவனிச்சாரா இல்லையா அவங்கள? இல்ல. இந்த சாபந்தான் உங்கள் குடும்பத்திலே பெருசாக இருக்கிறது, புரியுறதா? இதுக்கு வந்து சுரஹத்தி தோஷன்னே பேர் இதுக்கு. இந்த மாதிரி பெத்தவங்களை கடைசி காலத்தில் கவனி அறியாத இருக்கக்கூடிய குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததியருக்கு இந்த பிரச்சனை வரும். யாருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்காது, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வரும், நகை தங்காது, பண பிரச்சனைகளை கொடுக்கும், உடல்ல நோய் இருந்துகிட்டு இருக்கும். சரிம்மா, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குமா. நான் சொல்றேன் மாலாமா, முதல்ல பேர் மாலா வேண்டாம். பரிகாரம் கொடுத்தேனா? ஐயோ, நீ அது அவர் வரலன்னா கூட பரவாயில்லம்மா, நீ போய் செய்யுமா. நீ அதை செய் முடிச்சுட்டு பேரை மாத்திட்டு ஒரு 3 மாசம் போயிட்டு சரியில்லைன்னா என்ன வந்து பாருமா. பேர் வேண்டாம், நான் மாத்தலையாம்மா உனக்கு. அந்த மித்ராலே வச்சுக்கோம்மா.
நல்லதும்மா, நல்லது. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறை இல்லாமல் சீக்கிரம் நல்லா தைரியமோட இருந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் வீட்டுக்காரையும் நீங்கள் எப்போ உங்களுக்குள்ளே அடக்க வைக்கிறீங்களோ அதுதான் சாதனை. அதில் புத்தியை செலுத்துங்க. சரி சார், ஆசீர்வாதம் நல்லதும்மா, பண்ணுங்க நல்லதும்மா, நல்லா இருமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 வணக்கம் சாமி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன் சாமி. சுரேஷ் குமார்னு சொல்லியிருக்கேன். சுரேஷ்குமார், என்ன வயசாச்சுமா? 43 ஆகுதுங்க சாமி. சொல்லுங்கள் சுரேஷ்குமார், இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லையா? முன்னேற்றம் இருந்தது சாமி. நடுவில் ஒரு சின்ன தடை கற்கள் ஆகி ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே அது என்ன தடை கற்கள்? ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் கொஞ்சம் தவறிட்டாங்க. இறந்து விட்டாங்க. என்னோட வீடு கட்டிட்டு இருக்கும் போது தவறிட்டாங்க சாமி. சரி சரி சரிம்மா. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அப்பா தவறிட்டாரு. சரி சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசினஸ்ல நம்ம எவ்வளவுதான் நம்ம போராடினாலும் கொண்டு வந்து பணத்தை சேர்த்து கொண்டு வந்தாலும் நிறுத்த முடியல, நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. புரியலமா? கொண்டு வந்து பணத்தை பணம் வந்து எவ்வளவு செலவு பண்ணாலும் வீட்டுல கொண்டு வந்து வச்சாலும் பணம் நிக்கவே மாட்டேங்குது சார். ஏதோ ஒரு செலவு. சுரேஷ்குமார், சொல்லுங்க. அதானம்மா சொன்னேன், வளர்ச்சியே பெருசா வர முடியாம தவிக்கிறீங்களான்னு. ஆமா 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 சாமி. ரைட்டுமா. வீடு இப்ப இருக்கிற வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடாம்மா? சொந்த வீடுங்க சாமி. இது எவ்வளோ வருஷமா இருக்கிற வீடுமா? 2003ல இருந்து இருக்குங்க சாமி. சரி, இப்போ வாசப்படி தலைவாசப்படி இருக்கு இல்லையா? ஆமாங்க சாமி. அதுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளே போகும்போது தலைவாசப்படிக்கு லெஃப்ட் சைடில் ரூமு வெளியில் வளர்ந்துருக்கா? இல்லை, லெஃப்ட் சைட்லன்னா இங்கே பில்டிங்கை பார்க்கும்போதா சாமி? இல்லைம்மா, வாசப்படி தலைவாசப்படி இருக்கு இல்லையா? ஆமாங்க. இது வந்து சாமி மேற்கு பார்த்த மாதிரி. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. நான் கேட்குறது, உள்ளே போகிறீங்க, தலைவாசம் உள்ளே போகிறீங்க. ஆமாங்க. லெஃப்ட் சைடில் ரூம் வந்து வெளியில் வாசப்படி விட்டு வெளியில் வளர்ந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாங்க சாமி. இப்போ ரைட்டில் படிக்கட்டு வருதா? ஆமாங்க சாமி. ஆமாங்க. அந்த படிக்கட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பெட்ரூம் வெளில வளர்ந்துருக்கா? ஆமாம் ஆமாங்க. பெட் வாசப்படி உள்ள அடங்கின மாதிரி இருக்கா? வாசப்படி ஆமாங்க சார், உள்ள அடங்கின மாதிரி. வாசப்படிக்கு மேலே எதுவுமே சாமி படம் வைக்காத பிளைனாக வச்சுருக்கீங்களா? இல்லை, வாசப்படிக்கு மேலே இல்லை சாமி, ஒரு படம் வச்சுருக்கீங்க சாமி. படம் இல்லாமல் வாசப்படியிலே நம்ம கஜலட்சுமி செய்வாங்க, அந்த மாதிரி பண்ணல நீங்கள்? இல்லை இல்லை, பண்ணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சுரேஷ்குமார், வீடு சரியில்லை, அது முதல்ல அதை கரெக்ட் பண்ணணும். சரிங்க. ரெண்டாவது, உங்கள் பேர் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சுரேஷ்குமார்னால நான் வேணான்டுவேன். சரி சரி சரி. முதல்ல அந்த பேரை மாற்றினாதான். ஏன்னா நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். அந்த நீங்கள் அந்த உழைக்கிற அளவுக்கு உங்களால் ஊதியத்தை பெற முடியாது ஃபஸ்ட்டு. சரிங்க சார். யாருக்கு போய் நீங்கள் நல்லதை செய்யும், உங்களுக்கு கட்ட பேர் தான் வரும். சரிங்க. அது மாற்றவே முடியாது. கேள்விப்படுறீங்களா? ஆமாம் ஆமாங்க சாமி, நிறைய. இல்லை, சரின்னு எனக்கு ஒருவேளை நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு யோசிச்சேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை இருந்ததா உங்களுக்கு? இல்லை, இப்போதான் சாமி 2வது மேரேஜ் பண்ணி தான் பெண் குழந்தைங்க. அதுதான் சொல்கிறேன், இருக்கான்னு கேட்குறேன். அதுக்கு அடுத்து நான் வரணுன்றது தான் அது. இது வந்து பிரச்சனை மேலே முதல்ல பேரை மாற்றிடு. என்ன நட்சத்திரம் நீங்கள்? புனர்பூச நட்சத்திரம் சாமி. புனர்பூசத்துக்கு அது வேண்டாம்மா, நீங்கள் வந்து கோகுல ரமணான்னு இருக்கட்டும். சரிங்க சாமி. அதில் கோகுல ரமணான்னு மாற்றிட்டு 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரிங்க. வீடு வந்து தப்பாக இருக்குது, யாரையாவது வச்சு அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க சாமி. கரெக்ட் பண்ணிவிட்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க சாமி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரிங்க, எங்கே அரசமரத்தடியில் பாம்பு புத்து இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா மரத்தடியில் பொதுவாக எங்கே இருந்தாலும் சரி, சரிங்க, அந்த பாம்பு புத்தை கண்டுபிடிச்சி சனிக்கிழமை சரிங்க சாமி, நீர்மோரும் பானகமும் எடுத்துக்கணும். சரிங்க. நாட்டு மருந்து கடையில் நாய் கடுகுன்னு கேளுங்க. சரிங்க சாமி. கார்போக அரிசின்னு கேளுங்க. ஒரு கார்போக அரிசி, ஒரு வாழை இலையில நாய் கடுகு, இன்னொரு வாழை இலையில கார்போக அரிசி வச்சுருங்க. சரிங்க சாமி. வச்சுட்டு வெண்கடுகு, வால்மிளகு, பெருமிளகு, நம்ம சாதாரண கருமிளகு இருக்குல்ல, அது 3த்தையும் ஒன்றா மூட்டை கட்டிக்குங்க. சரிங்க சாமி. 2 விளக்கு போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுட்டு நீர்மோரும் பானகமும் அங்கே வச்சுட்டு, சரிங்க சாமி, இந்த மூட்டையை கையில் வச்சுட்டு 11 சுற்று சுற்றிட்டு, சரிங்க, வரும்பொழுது அதுக்கு பின்பக்கமாக அங்கே எங்கன்னா போட்டுட்டு வந்துடுங்க. சரிங்க சாமி. கையில் கோதுமாவும் அதில் சர்க்கரையும் கலந்து, சரிங்க, புற்றாண்டிருந்து கொஞ்சம் தொலைவு லைட்டாக எறும்புகளுக்கு தூவி விட்டு வந்துடுங்க. சரிங்க சாமி. சரி. இதை வந்து 7 வாரம் சனிக்கிழமை செய்யுங்க. சரிங்க சாமி.
ஒரே ஒரு விசாக நட்சத்திரத்தப்ப திருச்செந்தூர் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமி. இது பேரை ஆமாங்க, இதை பேரை மாற்றிக்கிட்டு இதை பண்ணிட்டு தினமும் சரிங்க. இப்போ நான் ஒரு கணபதி ஃபோட்டோ வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தேன், ஒரு 2 நாள் பூஜை பண்ணுங்கன்ட்டு. சரிங்க சாமி. அது இணையதளத்தில் இருக்கான்னு பாருங்க, இருந்தால் எடுத்துட்டு அதில் ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன், அந்த மந்திரத்தை படிங்க. சரிங்க சாமி. சரிங்க. நல்லதும்மா, இது பண்ணாலே போதும் சுரேஷ்குமார், வந்துடும். இது வந்தாலும் போதுங்க. கண்டிப்பாக இது இணையதளத்தில் வந்துடும், மாலை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சாமி. சரி. நல்லதும்மா, நல்லதும்மா. ஓகே, அடுத்த ஒரு பக்தராலும். சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து யாக்கவி ஸ்ரீ சுவாமிஜி. யாருமா பேர் என்ன? யாக்கவி ஸ்ரீ. யாகவிஸ்ரீ நான் வச்சேனா? ஆமாங்கப்பா. ஏற்கனவே பேசியிருக்கியா? பேசிருக்கேன்ப்பா. சொல்லுமா, ஏற்கனவே என்ன கேட்டேன்? இல்ல மாமியாரோட சொத்து பிரச்சனைக்காண்டி கேட்டிருந்தேங்கப்பா. என்னாச்சு இப்போ? கோர்ட்ல கேஸ் எங்களுக்கு பக்கம் தீர்ப்பாயிருச்சுப்பா. பத்தியா, இதை முதல்ல சொல்லுடா கண்ணா. யாக்கவிஸ்ரீ நியாயம் இருந்தா ஜெய. வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன சொன்ன, என்ன பண்ண? இல்லப்பா மண்ணு கொடுத்து செக் பண்ணோம்ப்பா. அப்போ நீங்க வந்து உங்க பக்கம் சரியா இருந்துச்சுன்னா அந்த கோர்ட் உங்க பக்கம் சாதகமா முடிஞ்சிரும். சரி 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 அப்படின்னு சொல்லியிருந்தீங்கப்பா. எங்க நல்லா இருக்கணும், நல்லா இரு, நல்லதை செய். அப்ப இன்னொன்னுப்பா, ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் வரலங்கப்பா. அவங்க இன்னும் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வரலப்பா. வந்துருமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வந்துடும்மா. வந்துட்டு அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், புரியுதா? அப்படி ஸ்டே ஆர்டருக்காண்டி வக்கீல் வந்து 1.5 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்கப்பா. ஐயோ, அதெல்லாம் எதுக்குமா லைவ்ல சொல்லி பாவம் அம்மா. சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, 5 வெத்தலை எடுத்துக்கோ. சரிங்கப்பா. 5 ஏலக்காய் எடுத்துக்கோ, மொத்தம் ஒரு 25 ஏலக்காய் எடுத்துக்கோ. சரிங்கப்பா. அங்கேயே வந்து எங்க அம்பாள் கோயிலில் சரிங்கப்பா. சண்டிகேஸ்வரர் சன்னிதானம் இருக்கு இல்லையா? ஆமாங்கப்பா. அந்த சண்டிகேஸ்வரர் சன்னிதானத்தில் 5 வெத்தலை வச்சு அது மேலே நெய் தீபம் போட்டு சரிங்கப்பா. அதில் 5 ஏலக்காவும் போட்டுடு. சரிங்கப்பா. வாழைத்தண்டு திரி இருக்குது இல்லையா, அதை சரிங்கப்பா. பச்சை நிற துணியில் திரிச்சுக்கணும். 2 ஒன்றா திரிச்சு அந்த தீபத்தை போட்டு சரிங்கப்பா. சண்டிகேஸ்வரர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வாம்மா. சரிங்கப்பா. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது சொல்கிறோமா, அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது புதன்கிழமை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணும்போது சரிங்கப்பா. அந்த சன்னிதானத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு கீழே ஒரு கோலம் போட்டு பண்ணுமா. சரிங்கப்பா. நல்லதும்மா, அதுலேயே உனக்கு வந்துடும்மா. எத்தனை வாரம்ப்பா? 5 வாரம் பண்ணணும், அதுக்குள்ளேயே வந்துடும் உனக்கு. சரிங்கப்பா. சரிங்கப்பா. புதன்கிழமை. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் ஈஸ்வரன் ஆவடியிலிருந்து பேசுறேன் சார். எங்க இருந்துங்க? ஆவடியிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார். ஈஸ்வரன், சொல்லுங்க ஈஸ்வரன். சார், என்னுடைய மகள் வேதப்பிரியா திருமணம் சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுங்க சார். சரி. ஐயா பேரை மாத்திட்டு பரிகாரம் பண்ண சொல்லியிருந்தீங்க. சரிங்க. விநாயகருக்கு. சரிங்க. அது பரிகாரம்லாம் பண்ண இன்னும் அது திருமணமே முடியல ஐயா. ரொம்ப வீடு ஏதாவது பிரச்சனையா இருக்கான்னு சொல்லி அதை சரி பண்ணீங்களா? வீடு சம்பந்தமா வந்து அங்க நம்ம கஞ்சிபுரத்துல வந்து பார்த்தேன் சார். அவங்கலாம் ஒரு சில இதெல்லாம் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்களா? அது பண்ணேன் சார். பண்ணி முடிச்சிட்டிங்களா? பண்ணி முடிச்சிட்டாது. சரி, பேர் மாத்தினது ஏதாவது மாத்திட்டீங்களா? பேர் வந்து வேதப்பிரியான்னு பேர். அது சரி. தேவி பிரியான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சரி சொன்னீங்க, எழுதுனாங்க. கெசட்ல எழுதும் போது அதுல இன்னும் பலன் தெரியலையா? இல்ல சார், கெசட் அது எழுதினாங்க. பட் ஆனா வந்து அது பேர் வந்து கெசட்ல மாத்தல. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்க. இல்லைங்க, கொஞ்சம் அதை மாத்துங்க. அது வந்து எப்பவுமே கையெழுத்து மாறினா தான் தலையெழுத்து மாறும். அதுல ஒன்றும் அது ஒன்று. 2வது வந்து வீடை பார்த்துக்கோங்க. சரி ஐயா. எனக்கு நினைவுக்கு வரல. எப்படியும் முடிஞ்சா ஒரு அடுத்த மாதம் நான் சொல்கிறேன், அப்போ வந்து என்னை பாருங்களேன். அடுத்த மாதம் சொல்றீங்களா சார்? சொல்கிறேன். நான் இப்போ அது இலவசமாக போடுவேன், அதுலேயே பாங்க. சரி சரி ஐயா. நல்லதுங்க. வருகின்ற 10/2/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்று வித்யா விருட்ச வேள்வி. இது என்னன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த வேள்வி ஒன்று. ஏன்னா இன்னும் நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமே இருந்தால் நிறைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிள்ளைங்க சாமி எப்போ பண்ணுவார், சாமி எப்போ பண்ணுவார், இலவசமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம், 10th நான் இப்படி இருந்தேன், இவ்வளோ மார்க் எடுத்தேன். பெற்றோர்கள், எத்தனை பெற்றோர்கள் ஃபோன் செய்து நீங்கள் சாமி அதை செய்யணும் சாமின்ட்டு
எனக்கு அது ஒரு பெரிய பெரிய மனமகிழ்ச்சி, புகழ் மகிழ்ச்சி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புகழ் மகிழ்ச்சி கிடையாது. பயன் எத்தனை பேருக்கு போகணுங்கிற நம்ம ஏதோ அந்த ஆண்டவன் கொடுத்ததில் கற்றுக்கிட்டோம், அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறோம், பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இப்போ கூட நான் அந்த டாலர் பேனாவை வச்சு அதை பூஜை பண்ணி முறைப்படி அது செய்யணும்னு எந்த பிள்ளைகள் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் செய்தோ அது தோற்று போகிறதே இல்லை. அதுக்கு உதாரணம் காட்டின ஒரு பெரிய விஷயம் இந்த வித்யா விருட்ச வேள்வி. அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் அது இலவசமாக பேனாவும் சரி அந்த டாலரும் சரி அந்த விஷயத்தையும் இலவசமாக பண்ணணுன்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பிள்ளைங்கள்லாம் வந்து கலந்து, ஏன்னா இப்போ எளிதில் பற்றி பிடித்து கொண்டு சாதனை செய்யக்கூடிய அறிவு இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களுக்கு குழந்தை முறுதலே வந்துடுது. இப்போ பாருங்கள், நான்லாம் வந்து அதுக்கு உதாரணம் செல்ஃபோனை பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் இருக்கும் குழந்தைங்க, அதுங்க நோண்டுற அளவுக்கு நம்ம நோண்டவே முடியாது. அவன் ஏபிசிடி கூட படிக்கல, 3 வயசு பையன் 2 வயசு பையன்னா ஒரு விஷயத்தை தானாக எடுத்து அவன் பார்க்குறான். அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அறிவு குழந்தையிலிருந்து விதைக்கப்பட்டு இளைஞர்கள் பெரிய சாதனைக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் தடம் புரண்டுறதுனால வரக்கூடிய பெரிய பிரச்சனை, அது தவறிடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது சாதனைக்கான ஒரு பிறவி உங்களுக்கு இருக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே எளிய சாதனங்கள் இருக்குது இன்றைக்கி. அதில் வந்து பெரிய புத்திசாலிகளாக சாதிக்கக்கூடிய தன்மை, அதில் சும்மா நான் ஒரு சுடர் விளக்கு மாதிரி ஏற்றி விடணுன்ட்டு பல பேர் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அது. எல்லாரும் வாங்க, கலந்து பயனடைங்க. அடுத்த பக்தர். ஹலோ, வணக்கம் ஐயா, நாங்க அரியலூர்ல இருந்து கௌரி பேசுறேன். வணக்கம்மா கௌரி அம்மா, சொல்லுங்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்காக. பையன் பேர் சொல்லுங்கம்மா. மிதுன்ராஜ். சொல்லுங்கம்மா. மிதுன்ராஜ். சொல்லுங்கம்மா. ஆஷாட நவராத்திரிலாம் முத கலந்துக்கிட்டேன் நானு. சரிம்மா. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரிம்மா. என் பையன் சிஏ பண்ணிட்டு இருக்கான். ஓ, ஆஷாட நவராத்திரியில் பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கலந்துக்கிட்டேன் ஐயா. சரி சரிம்மா. ஏற்கனவே ஃபோன்லேயும் பேசியிருக்கீங்களா? இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிம்மா சரிம்மா. சொல்லுங்கம்மா. போட்டோன்னே எனக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. என் பையன் மிதுன்ராஜ், அவன் சிஏ பண்ணிட்டு இருக்கான். அவனால முடியல. உங்க மந்திரங்கள் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரிதான் அவன் ரொம்ப லைன் போயிட்டு இருக்கு. சரி, அவன் சிஏ ஃபினிஷ் பண்ணணும், எனக்கு படிச்சு முடிக்கணும். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இப்போ பாருங்கள், இந்த 10ஆம் தேதி நடத்துகிற இல்லைம்மா, சொல்லுங்க ஐயா. அதில் வந்து கலந்துக்க சொல்லுங்கம்மா அவரை. சரிங்க. ஏன்னா நானே அங்கே வந்து பிள்ளைங்களுக்கு மந்திர பிரயோகம் பண்ணி தான் கொடுக்கறது. அது அங்கேயே நேராக லைவாகவே பண்ணுவேன் நான். சரிங்கய்யா. இது அந்த டிஎன்பிசி எழுதுறவங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க, இந்த சிஎல்லாம் ரொம்ப சிரமப்படுறவங்களும் வந்து கலந்துக்கலாம். சரிங்கய்யா. வர சொல்லுங்கம்மா அவர். அது பண்ணாலே போதுமா, அதுலேயே சக்ஸஸ் பண்ணிவிடுவாருமா. என்னென்னா சிஏ படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் அது. இந்த ஃப்ரெண்ட்ஸு இருக்கலாம், அதில் வந்து டைவர்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேயா, அதை மட்டும் பார்த்துக்க சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. அம்மா, ஆஷாட நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா தவறாத ஒரு பெரிய விஷயம்மா அது. நீங்கள் எவ்வளோ பேர் மகிழ்ச்சி கொடுத்த ஒரு விஷயம். அதனால தான் நான் எப்பவுமே ஒரு முறை செய்த திருப்பு செய்யறதில்லை. ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரிலாம் தொடர்ந்து செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டேம்மா நான். சரிங்க. என்னால ஜெயந்தி விழால வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பீச் பண்ண நினைச்சேன், என்னால முடியல. சொல்லுங்கம்மா. என்னால சரி சரி, பாருங்க நல்லா இருங்கம்மா. சிஏவா அவர் பாஸ் பண்ணிடுவாருமா. நல்லது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வர சொல்லுங்கம்மா. அன்னைக்கு வாங்கம்மா, அன்னைக்கு நான் எல்லாமே பண்ணி அனுப்புகிறேன். வாங்கம்மா, எல்லா பிள்ளைகளுக்கும் பண்ண போகிறேன், அவருக்கும் சேர்த்து பண்ணுறேம்மா. சரிங்கய்யா, வாங்கம்மா, வாங்க. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர்களோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன் சுவாமிஜி. என் பேர் ஐயனார். ஐயனார் எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் சுவாமிஜி. ஒரு முறை உங்களை நேரடியாக சந்திச்சிருக்கேன். நான் ஒரு முறை ஃபோன் காலில் பேசியிருக்கேன். எனக்கு மூட்டு வலி சொல்லி நான் உங்ககிட்ட கால் பேசியிருந்தேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரி. நீங்க சொன்ன மாதிரி மகாரசகந்தி கசாயம், இது மகாராஜ ராஜயோக குக்லு, இதெல்லாம் நீங்க சொன்ன முறைப்படி நான் சாப்பிட்டேன் சாமிஜி. 10 நாள்ல நான் நல்லபடியா ஏஞ்சி நடந்து என்னுடைய காலுக்கு எந்த ஒரு பிரச்சனை நல்லா இருக்கு சாமிஜி. கண்டிப்பாம்மா. பாருங்க, அதை சொல்றீங்க பாருங்க, மனமும் வந்து சொல்றீங்க பாருங்க.
ஆமா சாமிஜி. இல்ல நீங்க கண்டிப்பா இது எவ்வளவோ செலவு சொல்லணும். பண்ண எனக்கு சரியாகலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சாமிஜி. 15-20 மேல செலவு பண்ணி எனக்கு அது குணமாகவே இல்ல சாமிஜி. எவ்வளவு மருந்து முயற்சி பண்ணேன். நாட்டு மருந்து கூட போயிட்டு பார்த்தேன். கண்டிப்பா. நீங்க கொடுத்த அந்த மெடிசன் வந்து எனக்கு 10 நாள்ல எப்பயும் போல நடக்க வச்சிருச்சு சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க என்ன இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்னோட நீங்க சொன்ன மாதிரி பாப்பா பேர் லோகேஸ்வரி, இந்த பேர் வேணாம்னு சொன்னீங்க. கெசட்லயே மாத்திட்டு லோகிதான் மாத்திருக்கேன். இப்ப 11th படிக்கிறாங்க. நல்லா இருக்கும். லோகிதான் நீங்க வைக்க சொல்லி வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? அது முன்னைக்கு இப்ப உங்களுக்கே வித்தியாசம் தெரியுமே? கண்டிப்பா சாமிஜி. இப்ப நல்லா 10th அவங்க வந்து 480 மார்க் எடுத்தாங்க. இப்ப 11th இப்ப எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த வேள்விக்கு நான் கண்டிப்பா வரணும். அது மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது நானே நேரடியா மந்திர பிரயோகம் பண்றது அது. கண்டிப்பா சாமிஜி. அதனால வாங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் சாமிஜி. இப்ப எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறான். அழைச்சிட்டு வாங்க, அவரையும் அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன் சாமிஜி. ஒரு நன்றி கூறதான் சாமி முக்கியமா நான் கால் பண்ணதே. இப்போ நிச்சயமா நிச்சயமா நல்லதுங்க. சாமிஜி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் சாமிஜி. சொல்லுங்க. எனக்கு திருவண்ணாமலையில் வந்து பூர்வீக வீடு ஒண்ணு இருக்கு. அது அப்பா வாழ்ந்த வீடு. நான் இப்ப சென்னைக்கு வந்து நான் 20 வருஷமா சென்னையிலே அண்ணா நகர்ல செட்டில் ஆயிட்டேன். சரி. அந்த வீடு நான் திருப்பி கட்டலாமா? அதனால எதனால தெரியல, அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு முடியல. இல்ல வேண்டாம் வேண்டாமா வேண்டாமா அப்படிங்களா? வேண்டாம். அதாவது பூர்வீக சொத்துகள்ல வந்து கொஞ்சம் அது நிறைய விஷயங்கள் இருக்குமா. அது வந்து என்னன்னா நம்ம போய் தங்கிட்டு வர்றதுக்கு வேணா நம்ம கட்டிக்கலாமே தவிர, சரிங்க சாமிஜி, குடிபுகறதுக்கு ஏத்த மாதிரி அது இருக்காது. ஓ சரி சரி. காரணம் நீங்க அது பாத்தீங்கன்னா அந்த அது இப்போ நீங்க பேசுறத வச்சு நான் சொல்றேன். அது பின்னாடி வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி நிறைய மரங்களை அழிச்சிருப்பாங்க. அது ஒரு நேரத்துல கொஞ்சம் காடுகளா இருந்திருந்து அழிச்சிருப்பாங்க. ஓ சரிங்க. அங்க இருந்து கொஞ்சம் தொலைவுல ஏதாவது சமாதி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சமாதி இருக்கு சாமிஜி. இல்ல எனக்கு தெரியும் அது சமாதி இருக்கு. அதனால தான் அது வேணாங்கிறேன். நான் நிறைய நேரம் எடுத்துற போதுன்றதுக்காக பயந்துன்னு சுருக்கிடுறேன். நான் வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க சாமிஜி. அது நான் நேர்ல எப்பயாவது பார்த்தீங்கன்னாலும் சொல்றேன் நான். கண்டிப்பா சாமிஜி. நான் 10ஆம் தேதி நான் குழந்தைங்க வாங்க 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 வாங்க. நல்லது வாங்க வாங்க. அடுத்த ஒரு பக்தர்களோ. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. அழாதீங்கம்மா, என்ன சொல்லுங்கம்மா. ஐயா லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. நிம்மதியே கிடையாது ஐயா. என்ன வயசும்மா? என் வயசு 48 ஐயா. ஏம்மா அது இந்த 48 வயசுக்குள்ளே என்னம்மா அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு? கஷ்டப்பட்டு நிம்மதியே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுங்கம்மா. ஐயா ஹஸ்பண்ட் நமக்கு ஒத்துழைக்கிறது ஐயா. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. எப்போ பார்த்தாலும் தண்ணி தண்ணின்னு வந்தாலும் நம்மகிட்ட ஒண்ணுமே ஒரு உண்மையா இருக்கிறது இல்லையா. ஓஹோ சரி. ரெண்டாவது கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்தையா, அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. யாருக்கு? அவருக்கு வாங்கி கொடுத்தீங்களா? புரியலம்மா, எனக்கு தெளிவா பேசுங்கம்மா. இல்ல பணம் வாங்கி கொடுத்தா அது இன்னைக்கு நாளைக்கு இப்படியே இழுத்துக்கிட்டு பிரச்சனையா இருக்கு. சரி. நகையெல்லாம் ஒண்ணு கூட இல்லை, கொண்டு வச்சிருக்கிறேன் ஐயா. சரிம்மா, முதல்ல நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியல. இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயத்த என்னால யூகிக்க முடியுது. இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குமா. உங்க பரம்பரையில யாருமே பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்கம்மா. நீங்க அது யார் ஒன்னாலும் எடுத்துங்க, பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. அது ஒரு தேவையில்லாம பிரச்சனைகளா தான் இருக்கும். புரியுதா? இது என்னன்னா இதுக்கு வந்து நிறைய காரணத்தை சொல்லலாம். இதுக்கு வந்து நான் சொன்னா அது பெருசா போயிடும். சரிம்மா, நீங்க ஒன்றும் இல்லைம்மா, இணையதளத்தில் ஆகி ஆகி ஆம்பரம் திருத்தருமான் குடிகள் நலம்பெறன்னு ஒரு தலைப்பு இருக்கும்மா. அதை எடுத்து 48 நாள் வீட்டில் காலையில் மாதவிடாய் தவிர்த்து அதை வழிபட்டுக்கிட்டு வாங்கம்மா. அதில் என்ன சொல்லியிருக்கணும் அது மாதிரி. யமனை வெள்ளன்னு அதுலேயே இன்னொன்று இருக்குமா. அது வந்து 2 எடுத்துக்கணும். காலையில் 48 நாள் ஒரு சக்கரம் போட்டு அதை பண்ணணும். 2வது நாதான்னு ஒன்று இருக்கும். அது மாலை 48 நாள் சக்கரம் போட்டு வீட்டில் பூஜை ரூமில் பண்ணணும்மா. இந்த 48 நாள் முடிச்சிட்டுமா ஒரு பாலாடை இருக்கு இல்லையா, பாலாடை குழந்தைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி ஏழப்பட்ட 5 பிள்ளைகளுக்கு கொடுங்கம்மா. இது வந்து புதன்கிழமை கொடுக்கணும்மா.
அது கொடுக்கும்பொழுது சர்வ கர்ம ரட்சக பரிபூரணி அனுக்கிரகம் இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லி கொடுமா. சரி ஐயா. இதை இணையதளத்தில் வந்துடும் பார்த்துக்குமா. இதை நீ கரெக்டாக செய்து முடிச்சிட்டினாலும் உன் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிருமா. சரி ஐயா. ஐயா என் பேரு மல்லிகா ஐயா. மகர ராசி நட்சத்திரம். பேர் மாற்றிக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? சிம்ம ராசி மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் வேணாம்மா, கொஞ்சம் அது மல்லிகாங்கிறது வேண்டாமா. மகத்துவாஷ்டின்னு வச்சுக்கோங்கம்மா. சரி நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர்களும். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. நான் வணக்கம்மா. தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்களுக்காக தான் ஐயா கேட்கணும். நாங்க என்ன உங்களுக்கு பார்க்க ஜூன்ல இருந்து இந்த 9 நாள் நவராத்திரி ஜூலைல ஸ்டார்ட் பண்ணச்சு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் நானு. ஆஷாட நவராத்திரியா? எனக்கு ஃபுல் நம்பிக்கையோட தான் நாங்க வந்துட்டு இருக்கேன். மும்முடி யாத்திரையும் எங்க வீட்டுக்கார் வந்தாங்க. சரிம்மா. ஆனா நான் அங்க வந்துட்டு அடுத்த நாளே எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க ஐயா. எனக்கு அங்க வரணும் ரொம்ப ஆசை. நான் அகண்ட பாராயணத்துக்கு அதுல இருந்து தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கேன். சரி சரி. வந்தேன்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க. முதல்ல நான் அகண்ட பாராயணத்துக்கு அடுத்த இதுக்கே என் பிள்ளைக்கு கையில பால் விளையாடும் போது கை உடைஞ்சி ஒரு 2 மாசம் வீட்டுல இருந்தான். பையன் வந்தாரா கூட? அவன் வரல, நான் மட்டும் தாங்க. அவரும் நானும் தான் வருவோம். இது எப்படிமா நீங்க வரும்போது பையனுக்கு அடிபடுது? எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லைங்கய்யா, நான் அங்க வந்துட்டு அடுத்த நாளே ஏதோ ஒரு வீட்டுல நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில பாத்ரூம் டாய்லெட் படிக்கட்டு இருக்கா? ஆமாங்க, ஏறி வரும்போது ஃபர்ஸ்ட் படி இது எனக்கு எப்படி தெரியும்? ஆமாங்க, ஏறி வரும்போது இத வீட்டுல தப்ப வச்சுக்கிட்டு உன்னை அடிபட்டதோட காப்பாத்துதுன்னு நினைச்சுக்கோமா. அதுதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இல்ல இப்ப ஆதாரமா சொல்றேன் நானு. அந்த வீட்டுல இருந்தா உங்க வீட்டுக்காருக்கும் சரி இருக்காது. ஆமாங்கய்யா, பிரச்சனை வரும். அவர் போய் நல்லதை செய்வாரு, கெட்ட பேர் வரும், தேவையில்லாம அவ சொல்லு வரும், பணம் விரயமாகும், எது பண்ணாலும் சரியாவாது. உன் வீட்டுக்கு நான் சாப்பிட்டுட்டு போறேன்னா நான் பகையாயிடுவேன். நான் எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்வேன். ஆனா ஒண்ணு கூட அதான் கண்ணு அந்த வீடுனால தப்பு இருக்குமா, அதை பாத்துக்கோமா. மத்தெல்லாம் நாங்க இது பண்ணி தான் கட்டியிருக்கோம், வாசு முறையை தான் கட்டியிருக்கோம். இல்லம்மா, எனக்கு அந்த பாத்ரூம் மட்டும் தப்பா இருக்குதா? அந்த பாத்ரூம் தான் அந்த இடத்துல இருக்கு, மத்ததெல்லாம் கரெக்டா எங்க இருக்குமோன்னு இது பண்ணிருக்கோம். இப்ப ஒரு ஃபேன் சுத்துது இல்ல? ஆமா. 8 மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுங்க, ரவுண்டா. ஒரு பக்கம் மட்டும் மேக்னெட் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓடாது. ஆமா, அதான் விஷயம். புரியுதா? அத முதல்ல சரி பண்றா கண்ணு. நீ நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி கவலைப்படாதம்மா. நான் உங்களோட நம்பிக்கையோட தான் நான் வந்துட்டு இருக்கேனே. இப்ப அதனால தான் லைனும் கிடைச்சிருச்சு, எங்க பிரச்சனையும் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இந்த முறை கண்டிப்பா சொல்லணும், தம்பி கிட்ட சொல்லி உங்களை பாத்து எனக்கு நான் வரணும். அதுக்கு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நீ ஒண்ணும் வேணாம், நீ அதையே நீ தொடர்ந்து பண்ண. அந்த பாத்ரூம் முதல்ல சரி பண்ணிக்கோங்க. அம்மா போட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுங்க. 4 பேத்துக்குமே அம்மா போட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டோம். அகண்ட பாரு அது இதுக்கு மும்முடி யாத்திரை போயிட்டு அடுத்த நாளே அம்மா போட்டு எல்லாருமே ரொம்ப சீரியஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு இந்த முறை நாங்க உங்க ரொம்ப இதுவா இருக்கேங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நிலையறிய உடலில் பின்னோக்கி மரணமாம் சம்பவிக்கும் ஆயுள் பங்கத்தில் சாபம் பெற்றால் ஒழிய மும்முடியாம் சுமந்த கன்னிகையோ கண்ணனோ நிலை தன்னில் மூவரின் அருள் பெற பிழைத்தான் போ அப்படின்னு பாட்டு இருக்குமா. இது அர்த்தம் என்ன தெரியுங்களா? அம்மா போட்டுதுன்னா ஆயுள் பங்கம் எளிதில் ஆகக்கூடியதா இருக்குமா பின்னாடி. ரொம்ப நன்றிங்க. அந்த பக்தியால அந்த பக்தியால அதை மும்மூடி சுமந்து மூவருடைய அனுகிரகம் படும்போது பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், அகத்தியர், முருகப்பெருமான் இந்த குருவருளும் திருவருளும் நடக்கும் பொழுது பின்வரும் காலத்தை குறைத்தெடுக்குமா. எல்லாருக்கும் மரணம் உண்டு, அது வேற விஷயம். இடையில வேற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு வழி அதுல இருக்குடா கண்ணு. கட் ஆயிடுச்சு பாவம். அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருப்பரமையங்கிற ஊர்ல இருந்து பேசுறோம் சாமிஜி. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்காக சாமிஜி. பையன் பேர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் சுஜய்குமார் சாமிஜி. என்னம்மா? 12 சுஜய்குமார் சாமிஜி. விஜயகுமாரா? சுஜய். சுஜய்குமார்.
ஆமாங்க சாமிஜி. அது என்ன சுஜய்குமார்? அது ஜெயக்குமார்னு பேர் வச்சாங்க, அவங்க அப்பா இன்சியல சேர்த்து சுஜய்குமார்னு. சரி பரவாயில்ல. என்ன வயசாச்சு? வயசு 40 சாமிஜி. மேரேஜ் ஆகி கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு சாமிஜி. இல்லை, அதுக்கு தான் நான் எடுத்த உடனே என்ன சுஜய்குமார்னு கேட்டது. என்னன்னு கேட்டது காரணம் தான். ஒன்று. ரெண்டாவது அவருக்கு 2 கல்யாணம் ஆச்சா? ஆமாங்க சாமிஜி. ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல சாமிஜி, இது நல்லா தான் இருக்காங்க. ஆனா குழந்தையே இல்ல சாமிஜி. 4 வருஷம் ஆகுது. சரிம்மா. அம்மா இல்லைம்மா, அது அவர் இருக்காரா? அவரு சென்னையில இருக்காரு சாமிஜி. இல்லைம்மா, எதுக்கு கேட்டேன்னா நான் இல்லை, அது சரி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அவரோ இல்லை அவங்க மனைவியோ யாருன்னா இருந்தாங்கன்னா நான் அவங்கள கேட்கலாம். இல்லை அந்த நான் குரலை கேட்டாவது ஏதாவது மந்திரம் சொல்ல முடியுமா என்னன்னு நான் பார்க்கலாம். இது குழந்தை விஷயம். நான் உங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சரியாகும்னா அது பொய் தான், அது உண்மை கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் அவங்க 2 பேரையும் அமுச்சு விடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். நல்லதும்மா, நல்லதும்மா. ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர் மாவட்டம் தாராத்துக்கு பக்கம் இருந்து செல்வராஜ் பேசுகிறேன் சாமிஜி. செல்வராஜ், யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தாங்க சாமி. என்ன வயசாச்சுங்க? வயசு 36 ஆச்சுங்க சாமி. சொல்லுங்கள் செல்வராஜ்னா, ரொம்ப விரக்தி ஆகிட்டீங்களா வாழ்க்கையில்? ஆமாங்க சாமிஜி. என்ன விரக்தி ஆகிட்டீங்க இவ்வளோ சீக்கிரம்? இன்னும் திருமணம் நடக்கல, பண வரவும் இல்லை, எந்த காரியமும் நடவில்லைங்க சாமி. சரி, அதுக்கு ஏன் வருத்து போயிட்டீங்க? வருத்தப்படாமல் அப்புறம் என்ன சாமி பண்ணுறது? சரி, வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா பணமும் வராது, கல்யாணமும் ஆகாது, வளர்ச்சியும் கொடுக்காதேப்பா. இல்லை இல்லையா? நம்ம ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்படியே வெக்ஸ் ஆகிட்டோம்னா என்ன ஆகுறது? அது நிறைய பிரச்சனை இருக்குப்பா. உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா செங்கல் சூளை போடுவாங்களாப்பா? சொந்தக்காரங்க செங்கல் சூளை வச்சிருக்காங்க சாமிஜி. சரி, நீங்கள் அதில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது அது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? நாங்களும் எதுவும் பண்ணலைங்க சாமிஜி. கிரஸ்டர்த்தை போடுறதுக்கு ஆரம்பிச்சு நின்று போச்சுங்க சாமிஜி. அதுவும் எவ்வளோ நாள் ஆச்சு நின்று போய்? 3 வருஷம் ஆச்சா அதுக்கு முன்னாடியேவா? 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க சாமி. 4 வருஷம் ஆச்சுங்க. சரி 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 சரி. இப்போ பாம்பு அடிக்கிற பழக்கம் உண்டா தம்பி? 2-3 தடவை அடிச்சிருக்கேங்க சாமிஜி. சரிப்பா. அதே மாதிரி சரிங்க. நாயை காலால் எட்டி உதைக்கிற பழக்கம் உண்டா? அது வச்சிருக்கேன் சாமிஜி. சரிப்பா. இது ஏன்னா அது 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 கொஞ்சம் கஷ்டம். சரி பரவாயில்ல. என்ன பேர் சொன்ன? செல்வராஜுங்க சாமி. செல்வராஜ், போலீஸ் கேஸ் ஏதாவது வந்ததா? அவருக்கு வந்துச்சுங்க சாமி. பக்கத்தில் நாய் தள்ளி விட்டதுக்கு அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்து பிரச்சனை வந்தாங்க. ஓ சரி சரி சரி. செல்வராஜ், முதல்ல செல்வராஜ் பேர் வேணாம் என்ன? சரிங்க சாமிஜி. உனக்கு வேண்டாம். என்ன நட்சத்திரம்? எனக்கு கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் சாமிஜி. சரி, உதயஹாசன் வச்சுக்கோ. உதயஹாசன். உதயஹாசனுங்களா? ஆமாம், உதயஹாசன். 48 முறை 48 நாள் எழுது. சரிங்க சாமிஜி. எங்கே முருகன் கோயில் இருக்குன்னு பாரு. செவ்வாய்க்கிழமை அங்கே போப்பா. சரிங்க சாமிஜி. துவர மாவு அரைச்சிக்கணும். துவரையில் மாவு அரைச்சி, சரிங்க சாமிஜி, அதில் தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சரிங்க சாமி ஒரு பையில எடுத்துக்கிட்டு சரிங்க சாமிஜி முருகப்பெருமான் கோயில் போயிட்டு சரிங்க சாமிஜி 3 நெய் தீபம் முருகனை பார்த்து போட்டுட்டு சரிங்க சாமிஜி கையில இந்த வச்சிருக்கிற பையோட 3 முறை அடி பிரதட்சணம் வரணும். அடி பிரதட்சணம்? ஆமா, 3 முறை அடி எடுத்து வச்சு போவோம்ல, அந்த மாதிரி அடி பிரதட்சணம். பக்கத்துல ஏறாத அடிச்சுட்டு நீ பிரதட்சணம் பண்ணாத. சரிங்க. ஏற்கனவே நாய் அடிச்சு பிரச்சனை போலீஸ், அதுக்காக தான் நான் அதை கேட்டேன். சரிங்க சாமிஜி. அடி பிரதட்சணம். சிரிக்காதரா நைனா செல்வராஜ். சாமிஜி சரி சரி இல்லப்பா, இது எனக்கு அப்படி கேட்குது. நேரம் அப்போ அப்படியே அடி பிரதட்சணம்பா வரும்பொழுது சரிங்க சரவண பவாய ஹிரீம் ரட்சகம், சரவண பவாய ஹிரீம் ரட்சகம் சரிங்க சாமிஜி அப்படி சொல்லிக்கிட்டே 3 முறை சுத்தி வந்துட்டு முருகனுக்கு சரிங்க சாமிஜி வெளியில வரும்போது அந்த கையில இருக்கிற அந்த துவர மாவு சக்கரை கலந்து இருக்கு இல்லையா, ஆமாங்க சாமிஜி, அதை எறும்புகளுக்கு போடணும். அப்படி போடும் பொழுது சரிங்க சாமிஜி சர்வ கர்ம தேவதா நிவாரய உம்பட்டு ஸ்வாஹா இந்த மந்திரம் சொல்லி எறும்புகளுக்கு தூவணும். சரிங்க சாமிஜி.
எங்கே வன்னி மரம் இருக்குன்னு பாரு. அது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஒரே ஒரு பட்டு நூல் நீல கலரில் வாங்கி சரிங்க சாமி. அந்த வன்னி மரத்துக்கு சுற்றிட்டு தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை கலந்து முன்னாடி வச்சுட்டு சரிங்க சாமி. 8 நெய் தீபம், மிளகு 5 மூட்டை கட்டி நீல நிற துணியில் அந்த 8 தீபத்துள்ளையும் போட்டு சரிங்க சாமிஜி. வணங்கிட்டு உன் கையால் அந்த தயிர் சாதத்தை தானம் கொடுத்துட்டு வாப்பா. 3 சனிக்கிழமை 3 சனிக்கிழமைங்களா? 3 சனிக்கிழமை பண்ணிட்டு வாப்பா. சரிங்க சாமிஜி. எங்க வயல் நடுவே புத்து இருக்குன்னு பாருப்பா. வயல் நடுவீங்களா? ஆமா, அப்படி இல்லை சிவன் கோயில்ல வலது பக்கம் இருக்கணும். சரிங்க சாமிஜி. அந்த புத்தை கண்டுபிடிச்சிருப்பா. சரிங்க சாமிஜி. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சரிங்க சாமிஜி. 11 சுத்திட்டு ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாயின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாப்பா. சரிங்க சாமிஜி. எல்லாமே வெக்ஸ் ஆகிறத விட்டுடு. இனிமே நீ வந்து நல்லா ஒரு சாதாரணமாக இரு, புரியுதா? சரிங்க சாமிஜி. எல்லாமே சரியாயிடும். எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. சரிங்க சாமிஜி, சொல்கிறேங்க சாமிஜி. முருகன் கோயில் ஒன்றும் இல்லைப்பா, இணையதளத்தில் வந்துடும், பார்த்துருப்பா. அடுத்து ஒரு பக்தர்களும். ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கள் ஆந்திரா வந்து நாயுடுபேட்டைன்னு பேசுகிறோம் மேடம். கலாச்சாரம் எல்லாருக்கும் ஆந்திரா தாங்க. உங்கள் ஆந்திரா சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப வருஷமா பேசினுக்கிறேன், ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிருச்சுல்ல? இன்னைக்கு கிடைச்சது சாமி. சொல்லுங்க. என் பேர் சிவகுமார். சிவகுமார், என்ன வயசாச்சு? எனக்கு 40 வயசு சாமி. சொல்லுங்க சிவகுமார். அதான் இது வந்து எனக்கு எப்பயுமே பிரச்சனை தான், சின்ன பொண்ணு. வீடு கட்டுறேன். வீட்டுல சொல்லுங்க, வீடு கட்டுறீங்க. அது படிக்கட்டுல வந்து நின்று போச்சு. ஒரே பிரச்சனை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எந்த வியாபாரத்துலயும் முன்னேற்றம் இல்லை. சரி, என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு எலக்ட்ரிக்கல் செய்கிறேன் மேடம். சரி சரி. இப்போ இருக்கிற வீடு என்ன சொந்த வீடா வாடகை வீடா? அது வாடகை வீடு சாமி. எவ்வளோ வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க? இது ஒரு 8 வருஷமா இருக்கிறேன் சாமி. சரி, அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட்டில் தொல்லை, கிட்னியில் தொல்லை ஏதாவது வந்ததா? இடுப்பு வலி இருந்தது மேடம். இடுப்பு வலி மட்டும் இருக்கு? இடுப்பு வலி இந்த நடுவில் ஒரு வருஷம் முன்னாடி. சரி, இப்போ எதுவும் இல்லை? இப்போ எதுவும் இல்லை, ரிகவர் ஆயிருக்கு. சரி, எவ்வளோ வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க? இது 8 வருஷமா சார். வாடகை வீடு மாத்திரம், சொந்த வீடு மாத்திரம் இருந்தோம். கரெக்டாக தான், ஒரு 2 வீடு பார்க்கலாம். சரி, அப்பாவுக்கு பங்காளிகளால் பிரச்சனை இருந்து சொத்துக்கள் ஏதாவது வந்ததா? இருக்குது, வந்து சார். அதில் வந்து யாராவது கணவனை இழந்தவங்க யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? கணவனை இழந்தவங்க சரி, யோசிக்க வேண்டாம். இல்லை சார், யோசிக்க வேண்டாம். பங்காளி பிரச்சனையால தான் வந்து சொத்துக்கள் வந்தது இல்லையா? ஆமாம் சார். சரி, முதல்ல சொல்கிறேன். இல்லை, அது பிரச்சனை, அதுக்கு தான் அதை சொல்ல வரேன். இப்போது அந்த பிரச்சனை தான் உங்களை வளர்த்து விடாமல் லாக் ஆகி போய் நிற்கிறது எல்லாம். ஆமாம் சார். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அது உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். ஆனால் அது நடக்காது. ஆமாம் சார், நடக்காது சார். இது ஆமாம், கேஸ்ன்னு போகிற மாதிரி போயிடும். போய் எல்லாம் இப்போ பிரச்சனை. அது ஒரு பக்கம் எல்லாத்தையும் நம்ம பணத்தை விடுவோம். இதான் மேஜர் பிரச்சனை உங்களுக்கு தானே? ஆமாம் சாமி. சரி, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். நான் என்னென்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. நான் சொல்கிறேன். நான் அங்கே ஏதாவது ஒரு கோயிலுக்கு சொல்லுங்கள் சாமி, கேஸ் சிலிண்டரோ அல்லது கேஸ் ஸ்டவ்வோ அல்லது அங்கே என்ன உபயோகப்படுத்துகிற அடுப்போ, அந்த அடுப்பு ஒன்று ஏதாவது ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. ஒன்று, காளியம்மன் கோயில் எங்கே இருக்குது பாருங்க, வீரகாளி அந்த மாதிரி காளியம்மன் கோயில், வக்கரகாளி அந்த மாதிரி காளியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்க. செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ஆமாம் வெல்லம் ஒரு கட்டி எடுத்துக்கணும். 3 வித பழங்கள் 3 விதமாக இருக்கணும். 3 வித பூ இருக்கணும். இது எல்லாம் ஒரு நட்சத்திர கோலம் போட்டு அதில் 6 மூலையிலையும் ஒரு 6 நெய் தீபம் போட்டுட்டு முன்னாடி பழத்தையும் வெள்ளைக்கட்டியும் வச்சுட்டு வாழை இலையில வெண்பொங்கல் செஞ்சு
வெண்பொங்கல். அதையும் வச்சு படைச்சிட்டு அந்த 3 பூவும் கட்டின மாலையை அம்பாளுக்கு சாத்திட்டு அதை வழிபட்டுட்டு ஓம் கம் காளிகே ரட்சகே அனுக்கிரக அனுக்கிரக ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை 18 முறை சொல்லி சரி சாமி. இந்த நிவேத்தியம் பண்ண வச்சு அம்பாளுகிட்டையும் அந்த வெண்பொங்கலை வச்சு நிவேத்தியம் பண்ணி இது செவ்வாய்க்கிழமை 9 வாரம் ராகு காலத்தில் போட்டு உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க. நான் செய்யணும் சாமி இது? ஆமாங்க. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடு சரியில்லை, நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உள்ள 50% அதை குறைச்சிரும். 1. ஓகே சாமி. 2வது நீங்கள் அதை அந்த வீடை கரெக்ட் பண்ணிட்டோ அல்லது வெளியில் வந்துட்டு செய்யறது நல்லது. வெளியே வந்து தான் செய்கிறேன் சாமி இப்போ. ஆமாம். இந்த 9 வாரம் நீங்கள் கரெக்டாக தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிக்கு வந்துடும். சிவன் கோயில்ல துர்கா இருக்குது, எங்க வேணாலும் இருக்கலாம். காளி இருக்கணும், துர்கா இல்லை, காளி. காளி கோயிலா இருக்கணும். ஆமா. சரி சாமி. இத முதல்ல முடிச்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துருங்க. சரி சாமி. வந்துட்டு என்ன வந்து பாருங்க. சரி சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர்களோ. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சாமிஜி, நான் கம்பத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. பதட்டம் இல்லாத சொல்லுங்கம்மா. பையனுக்கும் எனக்கும் கேட்கணும் சாமி. பையன் முதல்ல சொல்லுங்கம்மா. பையன் வயசு 31 முடிஞ்சு 32 நடக்குது. சரிம்மா. ஆனா அவன் நடக்க மாட்டேன். நடக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க சார், அது பிறந்ததுல இருந்தே நடக்கிறது இல்ல. போலியோ மாதிரி ஏதாவது சொன்னாங்களாமா? போலியோ அது பிறந்ததுல இருந்தே நரம்ப பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 31 முடிஞ்சு 32 நடந்துகிட்டு இருக்கு. காலெல்லாம் நல்லா இருக்கா அல்லது சூம்பினா போல இருக்காமா? காலு சூம்பி இருக்குது. எல்லாமே நான் தான் பண்ணணும். எல்லாமே பிறந்த பிள்ளைக்கு கவனிச்ச மாதிரி நான் பாத்துக்கிறணும். சரி 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 சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? எனக்கு இந்த ஒரு பதட்டம், இந்த பேசுறப்ப தொண்டையை இரிக்கிறோம் சாமி. இல்ல, அது நிறைய பேருக்கு இருக்கும். அதை வச்சு எதுவும் கணக்கு போட வேண்டாம். வேற என்ன பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த பையனை வச்சுட்டேன் சாமி, எங்கேயுமே போக முடியறது இல்ல, வர முடியறது இல்ல. அம்மா, இது அம்மா, நீங்க சொல்றத வச்சு நான் கணக்கு போட்டு சொல்றேன்ல, இது நேரலை வரிசையில நான் பார்க்காம சொல்றது தவறு. இதுக்கு தீர்வு இருக்கக்கூடிய நோயின்னு சொல்ல முடியாது இத. ஆனா நான் ஒரு முறை பார்த்தேன்னா எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? அது பார்க்கறதுக்கான வழியை பாருங்கம்மா. சரிங்க சாமி. அவனை தூக்க செய்யவெல்லாம் ரொம்ப இல்லை, எனக்கு புரியுது கஷ்டம்தான். ஆனா வேற வழி தெரியலையம்மா. நீங்க அதை இல்லை, எனக்கு ஏதாவது போட்டோ எடுத்துட்டு கூட எனக்கு காட்டுங்கம்மா. சரிங்க சாமி. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும்மா, உங்க குடும்பத்துல பிள்ளைங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குமா? ஆண் வாரிசு எல்லாருமே பாதிக்கும்ன்றது மட்டும் தெரியுதுமா? அதே மாதிரி உங்களுக்கு முதல் குழந்தை இருந்ததாமா? எனக்கு அதான் இருந்ததா? இல்ல, இவன் எனக்கு மூத்த பையன். ஓகேம்மா. அதுக்கப்புறம் ஏதாவது இருந்ததுமா? இல்ல சாமி, அதுக்கப்புறம் 2 பையன் ஒரு பொண்ணு. ஆனா 2 அபாசன் வேணா பண்ணிருக்கேன். சரிம்மா. இதுல லவ் பண்ணி ஏதாவது யாருக்காவது பிரச்சனை வந்ததா அந்த 2 பசங்கள்ல? இல்ல சாமி, எல்லாம் ஒரு பையன் வேலை பார்க்கறியா, ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி. அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? சாதாரணமா தானே இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரிம்மா. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது? இல்லங்க சாமி, சென்னையில தான் இருக்காங்க. இந்த 10ஆம் தேதி கூட அவங்கள பார்க்க சொல்லலாம்னு. அனுப்புங்கம்மா. அனுப்ப சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் நிறைய வருதுமா. அது இதுல அலச வேண்டாம். நீங்க அவங்கள அமுச்சு விடுங்க. நீங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு காட்டுங்க. எனக்கு நினைவுபடுத்த சொல்லுங்க. அங்க இந்த மாதிரி டிவியில பேசணும், இந்த போட்டோ ஐயா காமிக்க சொன்னாங்கன்னு சொன்னேன். பிள்ளைங்களை அங்க சொல்லுங்க. அவங்களே என்கிட்ட எடுத்து காமிச்சிட்டு வாங்கம்மா. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றேம்மா. சரி சாமி. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இந்த தொண்டையை இறுக்கிக்கிறோம். ஒரு பதட்டம், ஒரு எங்கேயும் ஒரு தனியா போறதுக்கு வர்றது கூட நான் அப்படியும் கொஞ்சம் சங்கடப்பட்டு. சக்கரை நோயெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லையா? இல்ல சாமி. சரிம்மா. மாதவிடாய் நின்னுடுச்சா? இல்ல, இன்னும் இருக்குங்க சாமி. எனக்கு 51 வயசு ஆகுது. இல்ல, அந்த மாதவிடாய் நிக்கிற நேரத்துல கூட இது இருக்கும். பாருங்க, இஞ்சி சாறு 1 ஸ்பூனு, எலுமிச்சை சாறு 1 ஸ்பூனு,
சின்ன வெங்காயம் சாறு ஒரு ஸ்பூன், இது 3த்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. காலைல ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை. சரிங்க சாமி. ராத்திரி படுக்கும்போது சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு 5 மூடி மருந்து 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. பிரம்மின்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிடுங்க. சரி சாமி. தொண்டையும் சரியாயிடும், தூக்கமும் நல்லா இருக்கும், பதட்டமும் பயமும் போயிடும். சரிங்க சாமி. நல்லதும்மா, சரி. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். சரிங்க. ஹலோ. சொல்லுங்க சார். அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. ஹலோ. நான் குடியாத்துலேருந்து பேசுகிறேம்மா. இப்போதான் லைன் கொடுக்குறேன் நீங்களே. ஹலோ அம்மா, சாமி பேசுகிறேன், சொல்லுங்கம்மா. குடியாத்தம். குடியாத்தம். ஆ ஹலோ, நான் மலர் பேசுகிறேங்க சார். மலர்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? நான் எனக்கு பிரச்சனை இருக்குது வீட்டில். என்ன பிரச்சனை இது? பாருப்பா. ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, அது எப்படி யார் எடுத்ததுன்னு. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அது என்ன பொருள்? அது அது காசு தான். அது பொருளா உங்களுக்கு? காசு தாங்க சார். எல்லாம் புத்திசாலித்தனமா தொலைக்காட்சியில் பேசுகிற நினப்புல பொருள்னா நாங்கள் கண்டுபிடிச்சுன்னு உட்காந்துன்னு நியாயமா இது? ஏமா மலரம்மா, சொல்லுங்க. எவ்வளோம்மா? உங்களோட பேச. சரி சரி, நீங்கள் சொன்ன உடனே எனக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ பணம்மா? 5 லட்சம் சாமிஜி. ஐயோ, என்ன சாதாரணமாக எப்படி சொல்கிறீங்க? காணாமே போச்சா? எடுத்துன்னு போனேன், அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படி யாருன்னா வழியில் எங்கன்னா மிஸ் ஆயிடுச்சா? பஸ்ல போனேன், நான் பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு போனேன். அம்மா மலரம்மா, சொல்லுங்க சாமிஜி. வடக்கால இருக்கிற ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு. அவர் ரொம்ப சிவப்பா கருப்பா இருப்பாரு. அவர் எடுத்தது அது மஞ்சப்பையில எடுத்துன்னு போனீங்களா? ஆமாங்க சாமிஜி. அதெல்லாம் அவர் எடுத்திருப்பாரு. இதெல்லாம் நம்பாதீங்க, உண்மை இல்லை, புரியுதா? அது யார் சொந்தமா அசலாங்க சாமி? அது சொந்தமும் இல்லை, அசல் இல்லை. நான் சொல்றதே உண்மை இல்லைன்ற புரியலையாமா? அது நேரில் பாருங்கம்மா மலரம்மா. இது விவரம் தெரியாம தொலைக்காட்சியில் லைவ்ல உட்காந்துட்டு நீங்க பயிரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வெளில போறதுக்குள்ள என்னை நிறைய பேர் பிடிச்சிக்குவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. கிடைக்காது. போன பணம் வருமா? திரும்பி வராது. ஆமா, அதை விட்டுட்டு மர வேலையை பாருங்க, சரியா? இப்படியே டிவியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறது அங்கே விட்டுற போறீங்கம்மா. நல்லது மலரம்மா, நல்லதும்மா, நல்லது. எப்படி இது பாருங்க, அதாவது நான் சொன்ன மஞ்சப்பையா, ஆமாம், அது வடக்கால ஒருத்தர் கருப்பாச்சு, ஆமாம் ஆமாம் பாருங்க. ஆனால் நான் கட்சியில் அது உண்மை இல்லை. இது எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைல்ல. என்றைக்கோ தொலைச்சிட்டாங்க, கேட்குறாங்க. நான் பாட்டுட்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும், அது உண்மையாக இருக்குமா? இருக்காது. போன பணம் அது எப்படி திரும்பி வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இல்லையா? சரி, அந்த அம்மா முதல்ல ஓப்பனிங்கில் ஆரம்பித்த பாவம், அந்த ஒரே ஆண்மகன், 2 கூட பிறந்த சகோதரிகள், ஒரு அம்மா. அந்த பையன் எங்கே போவாங்க? அந்த தாயும் அவங்க 3 பேரும் நல்லா வாழ்ந்த குடும்பம் எங்கே போய் வாழ்வாங்க? இது யாரோட கர்மம்? தங்கைகளோட கர்மமா? சகோதரிகளுடைய கர்மமா? தாயினுடைய கர்மமா? அல்லது இனி அவர் பாவத்தை சுமக்கிருக்காரே அவரோட கர்மமா? இது என்ன, எதனால் இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பெற்றவங்களை கடைசி காலத்தில் சில பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டில் நீங்கள் போகிறீங்க, இங்கே பெற்றவங்க இருப்பாங்க, ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க, அந்த வீடை வாங்கி வச்சுருப்பீங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள், பலது இருக்குங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். 10ஆம் தேதி. பிள்ளைகளெல்லாம் மறந்து விட வேண்டாம். பெற்றோர்கள் கலந்து பயனடைங்க. வளமும் நலமும் என்றும் உங்களோடு அந்த முருகப்பெருமான் அருளட்டும். பாம்பன் சுவாமிகள் உறுதுணையாக இருந்து பக்திக்கு வித்தாகி நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நல்லறிவு பலமும் நல்லோருடைய உறவும் ஏற்படுத்த அந்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் வித்திட்டு நல்லவைகள் நடக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம்.